ஸ்ரீ குருபியோ நமக. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று வைகாசி விசாகம், முருகப்பெருமானுக்குரிய மிக முக்கியமான நாட்களில் ஒன்று வைகாசி விசாகம். முருகப்பெருமான் இந்த விசாக நட்சத்திரத்தில் பிறந்ததால் அவருக்கு விசாகன் என்ற பெயர். வி என்றால் பறவை, மயிலை குறிக்கும். சாகன் என்றால் பயணம், மயில் மீது பயணம் செய்யக்கூடியவர் என்று பொருள்படும். ஆறுமுகன் அவதரித்த அற்புத வைகாசி விசாக தினத்தில்தான் யம தர்மராஜனும் அவதரித்ததாக சொல்லப்படுகிறது. விசாக நட்சத்திரம் ஞானத்திற்குரிய நட்சத்திரம். அதனாலேயே விசாக நட்சத்திரத்தில் தோன்றி குழந்தை பருவத்திலேயே தந்தைக்கு வேதத்தின் பொருள் உரைத்தவன் என்பதாலேயே முருகனை ஞான பண்டிதன் என்றும் தகப்பன் சுவாமி என்றும் அழைக்கிறோம். 12 ஆழ்வார்களில் முக்கியமான நம்மாழ்வார் அவதரித்த தினமும் இந்த வைகாசி விசாகமே. இந்த சுப தினத்தில் தான் திருமழப்பாடி என்ற ஊரில் சிவபெருமான் மழு என்ற ஆயுதத்தை ஏந்தி திருநடனம் ஆடிய அற்புத நாளும். வால்மீகி ராமாயணத்தில் ராம லட்சுமணருக்கு முருகப்பெருமானின் பிறப்பு மற்றும் அவரது அருமை பெருமைகளை விளக்கி கூறுவது போல் அமைந்திருக்கும். இதனை கேட்பவர்களுக்கு அவர்களது பாபம் நீங்கி புண்ணியத்தை பெறுவார்கள் என்றும் இந்த நிகழ்வு குமார சம்பவம் என்று வால்மீகி குறிப்பிட்டுள்ளார். இதை தழுவிய வடமொழியில் காளிதாசர் முருகப்பெருமானின் அவதாரம் குறித்து குமார சம்பவம் என்று இயற்றியுள்ளார். சித்தார்த்தர் என்னும் கௌதம புத்தரும் இந்த வைகாசி விசாகத்திலேயே ஞானம் அடைந்ததாக சொல்லப்படுகிறது. இப்படி பல சிறப்புகள் நிறைந்த இந்த நன்னாளில் நாம் விரதம் இருந்து முருகப்பெருமானை வணங்கினால் ஞானமும் எல்லா வகை செல்வமும் கிடைத்து சிறப்பாக வாழலாம். தொல்லை தரும் பிரச்சனைகள் எல்லாம் விலகி ஓடும். நமக்கு முருகப்பெருமானின் அருளும் நீண்ட ஆயுளும் கிடைக்கும் என்பதில் ஐயமில்லை. இந்த வைகாசி விசாக நன்னாளில் அவசியம் பாராயணம் செய்ய வேண்டிய ஸ்லோகம் ஸ்ரீ ஸ்கந்த ஷட்கம் மற்றும் வால்மீகி ராமாயணத்தில் உள்ள ஸ்கந்தோத்பத்தி. இந்த ஸ்கந்த ஷட்கத்தை இந்த நன்னாளில் படிப்பதால் இல்லத்தில் பொன்பொருள் சேரும், அன்னபஞ்சம் இருக்காது, எல்லா மங்கள காரியங்களும் தடை நீங்கி சிறப்பாக நடக்கும், ஞானமும் ஆரோக்கியமும் புத்திர லாபமும் ஐஸ்வர்யமும் வந்து சேரும். குமார உற்பத்தி என்னும் ஸ்கந்தோத்பத்தி ஸ்தோத்திரம் வால்மீகி ராமாயணம் பாலகாண்டத்தில் 37வது அத்தியாயத்தில் உள்ளது. இதை சொல்வதால் பெயரும் புகழும் பெருகும், சம்பத்துகள் உண்டாகும். கர்ப்பிணி பெண்கள் இதை கேட்க படிக்க நல்ல ஆரோக்கியமான குணமான புகழ் பெறும் மகன் பிறப்பான். மேலும் குழந்தை பாக்கியம் வேண்டுவோருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் மற்றும் கஷ்டங்களிலிருந்தெல்லாம் பாதுகாப்பு கிடைக்கும் அப்படின்னு இந்த ஸ்தோத்திரத்துல சொல்லப்பட்டுள்ளது. நம்ம ஸ்தோத்திரத்தை பார்க்கலாம். ஸ்ரீ ஸ்கந்த ஷட்கம். ஓம் கணேஷாய நமக. ஷண்முகம் பார்வதி புத்திரம் கிரௌஞ்ச சைல விமர்தனம் தேவசேனாபதிம் தேவம் ஸ்கந்தம் வந்தே சிவாத்மஜம் தாரகாசுரஹந்தாரம் மயூராசன சம்ஸ்திதம் சக்தி பாணிஞ்ச தேவேஷம் ஸ்கந்தம் வந்தே சிவாத்மஜம் விஸ்வேஸ்வர பிரியம் தேவம் விஸ்வேஸ்வர தனூத்பவம் காமுகம் காமதம் காந்தம் ஸ்கந்தம் வந்தே சிவாத்மஜம் குமாரம் முனிஷார்தூல மானசானந்த கோச்சரம் வல்லி காந்தம் ஜகத்யோனிம் ஸ்கந்தம் வந்தே சிவாத்மஜம் பிரளயஸ்திதி கர்த்தாரம் ஆதி கர்த்தாரமீஸ்வரம் பக்த பிரியம் மதோன்மத்தம் ஸ்கந்தம் வந்தே சிவாத்மஜம் விஷாகம் சர்வபூதானாம் சுவாமினம் கிருத்திகாசுதம் சதா பலம் ஜட்டாதாரம் ஸ்கந்தம் வந்தே சிவாத்மஜம் விஷாகம் சர்வபூதானாம் சுவாமினம் கிருத்திகாசுதம் சதா பலம் ஜட்டாதாரம் ஸ்கந்தம் வந்தே சிவாத்மஜம். ஸ்கந்த ஷட்கம் ஸ்தோத்ரமிதம் யக் படேத் ஸ்ருணுயான் நரக வாஞ்சிதான் லபதே சத்யச்சாந்தே ஸ்கந்தபுரம் व्रजेत् इति श्री स्कंद षट्कं संपूर्णम्. स्कंदोत्पत्ति रामायणं बालकाण्डम्. तप्यमाने तपो देवे देवासर्षिगणाः पुरा सेनापतिमभीप्सन्तः पितामहमुपागमन् ततो ब्रुवन् सुराः सर्वे भगवन्तं पितामहं प्रणिपत्य शुभं वाक्यं सेन्द्रासाग्निपुरोगमाः यो नः सेनापतिर्देव दत्तो भगवता पुरा तपः परममास्ताय तप्यते स्म सहोमया यदत्रानन्तरं कार्यं लोकानां हितकाम्यया
संविदत्स्व विदानज्ञ त्वं हि नः परमां गतिः। देवतानां वचः श्रुत्वा सर्वलोकपितामहः सान्त्वयन् मधुरैर्वाक्यैस्त्रिदशानिदमब्रवीत्। शैलपुत्र्या यदुक्तं तन्न प्रजाः सन्तु पत्नीषु तस्या वचनमक्लिष्टं सत्यमेव न संशयः। इयमाकाशगा गङ्गा यस्यां पुत्रं हुताशनः जनयिष्यति देवानां सेनापतिमरिन्दमम्। ज्येष्ठा शैलेन्द्रदुहिता मानयिष्यति तत्सुतम् उमायास्तद्बहुमतं भविष्यति न संशयः। तच्छ्रुत्वा वचनं तस्य कृतार्ता रघुनन्दन प्रणिपत्य सुराः सर्वे पितामहमपूजयन्। ते गत्वा पर्वतं राम कैलासं दातुमण्डितम् अग्निं नियोजयामासुः पुत्रार्थं सर्वदेवताः। देवकार्यमिदं देव संविदत्स्व हुताशन। शैलपुत्र्यां महातेजो गङ्गायां तेज उत्सृज। देवतानां प्रतिज्ञाय गङ्गामभ्येत्य पावकः गर्भं धारय वै देवी देवतानामिदं प्रियम्। अग्नेस्तु वचनं श्रुत्वा दिव्यं रूपमधारयत्। दृष्ट्वा तन्महिमानां स समन्तादवकीर्यत। समन्ततस्तदा देवीमभ्यषिञ्चत पावकः सर्वस्रोतांसि पूर्णानि गङ्गाया रघुनन्दन। तमुवाच ततो गङ्गा सर्वदेव पुरोगमम् अशक्तादारणे देव तव तेजः समुद्दतम्। दह्यमानाग्निना तेन सम्प्रव्यतितचेतना अताब्रवीदिदं गङ्गां सर्वदेव हुताशनः। इह हैमवते पादे गर्भोऽयं सन्निवेश्यताम्। श्रुत्वा त्वग्निवचो गङ्गा तं गर्भमतिभास्वरम् उत्ससर्ज महातेजा स्रोतोभ्यो हि तदा नग। यदस्या निर्गतं तस्मात् तप्तजाम्बूनदप्रभं काञ्चनं धरणीं प्राप्तं हिरण्यममलं शुभं। ताम्रं कार्ष्णायसं चैव तैक्ष्ण्यदेवाभ्यजायत। मलं तस्याभवत् तत्र त्रपुसीसकमेव च। तदेतद्धरणीं प्राप्य नानाधातुरवर्धत। निक्षिप्तमात्रे गर्भे तु तेजोभिरभिरञ्जितं सर्वं पर्वतसन्नद्धं सौवर्णमभवद्वनं। जातरूपमिति ख्यातं तदा प्रभृतिराघव। सुवर्णं पुरुषव्याघ्र हुताशनसमप्रभं। तृणवृक्षलता गुल्मं सर्वं भवति काञ्चनं। तं कुमारं ततो जातं सेन्द्राः सह मरुद्गणाः। क्षीरसम्भावनार्थाय कृत्तिका समयोजयन् ताक्षीरं जातमात्रस्य कृत्वा समयमुत्तमं। ददुः पुत्रोऽयमस्माकं सर्वासामिति निश्चिताः। ततस्तु देवता सर्वाः कार्तिकेय इति ब्रुवन्। पुत्रस्त्रैलोक्यविख्यातो भविष्यति न संशयः। तेषां तद्वचनं श्रुत्वा स्कन्नं गर्भपरिश्रवे। स्नापयन् परया लक्ष्म्या दीप्यमानं यथानलं। स्कन्दयित्यब्रुवन् देवा स्कन्नं गर्भपरिस्रवात्। कार्तिकेयं महाभागं काकुत्स्थज्वलनोपमम्। प्रादुर्भूतं ततः क्षीरं कृत्तिकाणामनुत्तमं। षण्णां षडाननो भूत्वा जग्राहस्तनजं पयः। गृहीत्वा क्षीरमेकाह्ना सुकुमारवपुस्तदा। अजयत्स्वेन वीर्येण दैत्यसैन्यगणान् विभुः। सुरसेना गणपतिं ततस्तममलद्युतिम्। अभ्यषिञ्चन् सुरगणा समेत्याग्निपुरोगमाः। एष ते राम गङ्गाया विस्तरोभिहितो मया। कुमारसम्भवश्चैव धन्यः पुण्यस्तथैव च। भक्तश्च यः कार्तिकेये काकुत्स्थभुवि मानवः। आयुष्मान् पुत्रपौत्रैश्च स्कन्दसालोक्यतां व्रजेत्।
इत्यार्षे श्रीमद् रामायणे वाल्मीकिये आदिकाव्ये बालकाण्डे कुमारोत्पत्तिर्नाम 37 सर्गः।